உங்கத்த சொல்றேன். என் மனசுக்குள்ள ஆயிரம் வேதனை. போயிட்டு வா போ. என்ன கவலை உனக்கு? கொடுத்து பிள்ளையாட்டு கேட்டுக்கிட்டே நீ உனக்கு என்னடி கவலை? நான் என்னத்த சொல்ல? என் வேதனையை கேட்டீங்கன்னா நீயே தாங்க மாட்டேன். என்னடி உனக்கு வேதனை? நீ சந்தோஷமா இருக்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மனசுக்குள்ள என்னடி வேதனை? விஜி நீயே சொல்லு. என்னடி? எல்லாரும் மாதிரி வாழ்க்கையில நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். நானும் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், எரிச்சிருப்பாங்க புதைச்சிருப்பாங்க. கிளவி சொன்னான், வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது. ஆண்டவன் கொடுத்த பெரிய சொத்துடி நமக்கு இந்த உடம்பு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாது? அதான் தெரியுது. எங்க என் கம்பெனி வச்சு வருவாள். என்ன கம்பெனி? மன்னாரன் கம்பெனி. மன்னாரன் கம்பெனியா? என்னடி இப்படி அலப்பறைய கொடுத்துட்டு நிக்கிற? நான் எந்த அலப்பறைய கொடுத்தேன்? ஏண்டி பெண்ணுன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்கன்னு பேரு, ஏன் முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? இப்பவா தொங்குது? பிறந்தல இருந்தே நான் அதை கேட்கிறடி. முகம் முகம் அழகு. சொல்றேன். ஏண்டி? என் மனசுக்குள்ள ஆயிரம் வேதனை. போயிட்டு வா போ. என்ன கவலை உனக்கு? கொடுத்து பிள்ளையாட்டு கேட்டுக்கிட்டே நீ உனக்கு என்னடி கவலை? நான் என்னத்த சொல்ல? என் வேதனையை கேட்டீங்கன்னா நீயே தாங்க மாட்டேன். என்னடி உனக்கு வேதனை? நீ சந்தோஷமா இருக்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் மனசுக்குள்ள என்னடி வேதனை? விஜி நீயே சொல்லு. என்னடி? எல்லாரும் மாதிரி வாழ்க்கையில நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? இதுல என்ன தப்பு? எல்லாருக்கும் உண்டான ஆசைதானே இது. 4 பேர் மாதிரி நானும் காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? தப்பே இல்லையே. நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? இதுல என்னடி தப்பு? நானும் செய்யாத தொழில். சரி, ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடையில இருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு. என்னடி இது பொழப்பு? எல்லாமே படுத்துருச்சு. ஓடவே இல்லை. ஐயா ஐயா, மனசு நொந்து போய் அப்புறம் என்ன பண்ண? நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை, இனிமேல் நம்ம வாழக்கூடாது. ஐயோ, மருந்து குடிச்சிட்டு செத்துடலாம். அறிவு இருக்காடி? பெண்கள் அப்படி நினைச்சா பெண்கள் சமுதாயமே அழிஞ்சிருண்டி. நான் சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன். பார்த்தேன். என்ன பண்ண? மருந்து குடிச்சோம்னா ஒமட்டுமே கன்றாவதி. சரி, நாக்க புடிக்கிட்டு செத்தலாம்னு நினைச்சேன். என்ன பண்ண போறோம்? நாக்க புடினா கையெல்லாம் எச்சி ஆயிரும். யார் வந்து கழுவி விடுவா? சரி வேண்டாம், கடல்ல போய் குதிச்சிடலாம்னு முடிவு. அப்புறம் என்ன பண்ண? நீச்சல் தெரியாதுல்ல, அதனால பேசாம இருந்துட்டேன். என்ன சாவ போறியா குளிக்க போறியா கடல்ல? அப்புறம் யோசனை பண்ணேன். பக்கத்து வீட்டுக்கார பையல வர சொன்னேன். என்ன பண்ணா? ஒண்ணும் பண்ணல, கூப்பிட்டேன். கடைக்கு போக சொல்ல மருந்து வாங்க. ஓஹோ, கையில அந்த பையிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து போடா தம்பி ஒரு ஓட்கா குவார்டர் வாங்கி. அப்படி ஓட்காவா? சாகுறது சாகுறான், அந்த ஒரு ஆசை மனசுல இருக்கு. நல்ல அதுலயே கலந்து குடிச்சிருவோம்ட்டு தம்பி ஒரு ஓட்கா குவார்டர் வாங்கிக்க, ஒரு லிம்கா வாங்கிக்கிறான்னு. லிம்கா? அது எதுக்குடி? ஓட்கா வித் லிம்கா காம்பினேஷன் நல்லா வருவடி நீ. அப்புறம் எலி மருந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான்னு. இது என்னடி கொடுமையா இருக்குது? சாகர மருந்து 10 ரூபா, இது 250 ரூபாய். அம்மா. அப்புறம் அக்கா வேற என்ன வேணுமான்னு கேட்டேன். ஒரு சாம்பாரோட வாங்கிக்கிறேன். சாம்பாரோட எதுக்கு? அவன் கேட்டேன், நீ சாக போறியா சரக்கடிக்க போறியா? அததான் இப்ப நானும் கேக்குறேன். ரெண்டும் தாண்டா தம்பின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கட்டிங்க ஊத்தி எலி மருந்து அதில் உள்ள போட்டு கலந்து லிம்காவை ஊத்தி விரல விட்டு ஆட்டினேன். வேண்டி எப்ப பார்த்தாலும் விரல விட்டுக்கிட்டு தான் இருப்பிய நீனு. நீ எதை சொல்லிட்டு? அப்புறம் என்ன விரல விட்டு ஆட்டின கலக்கனா அது பாட்டு கலக்கிட்டு போகுது. கலங்க நல்லா கலக்கணும்ல, நல்லா கலக்கி விட்டுட்டு சரி எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனேன்ல, பக்கத்து வீட்டுக்கார கிளை வந்து தட்டி விட்டுட்டான். ஏண்டி கலட்டு முண்டை எதுக்குடி தட்டி விட்டானே? அவ கேட்டா, மருந்து குடிச்சிட்டு சாகுற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதான் நல்ல பாட்டி கேட்டிருக்கு. நான் சொன்னேன், எல்லா தொழிலும் பண்ண பூரா படுத்துருச்சு, சரி அதனாலதான் சாக போறேன்னு. கிளவி சொன்னா. என்ன சொன்னா? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? இரு வர எத்தனையோ தொழிலுக்கு பேரு வச்ச, அது என்ன அந்த தொழில் அதுக்கு பேர் இல்லையா? எல்லாம் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னு. என்ன தொழில் அது? அப்பவும் புரியல. என்னடி இது? என்னடி சொல்ற கேட்டு முண்டே, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்து இருந்தீங்கன்னா இந்த உடம்பு கொண்டு என்ன செய்வாங்க? இந்நேரம் எரிச்சிருப்பாங்க, இல்ல போட்டுக்கிட்டு புதைச்சிருப்பாங்க. இது ஏதோ நானும் சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், எரிச்சிருப்பாங்க புதைச்சிருப்பாங்கன்னு. கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது. ஆண்டவன் கொடுத்த பெரிய சொத்துடி நமக்கு இந்த உடம்பு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த டீலிங்? அடிச்சம் பிளக்ஸ் சொல்ற தக்காளி 20க்கு 20
அடிச்சு ஃபைலுக்கு தூக்கி சைஸுக்கு தகுந்த மாதிரி என் போட்டோவை பெருசா போட்டு என் போன் நம்பரை கீழே எழுதி என்னடி இப்படி ஒரு விளம்பரம்? 500 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஒட்டினேன். 500 ரூபாயில இருந்து 5000 வரைக்குமா? ஒட்டுவாங்க மாலாக்கள். மதுரை, மானாமதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, காரைக்குடி, மன்னார்குடி அவ்வளவும் அடிச்சு ஒட்டினா பஸ் ஸ்டாண்டு ஒட்டியாச்சு. போன் பறக்குது. பின்ன பறக்காத ஆளு நீ எப்படியாப்பட்ட ஆளு? தூங்க விடுறாங்க இல்ல. ஐயோ, அதுல ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு கேட்க கூச்சப்படுறேன். என்ன கேட்டா? புதுசு உலகவன். ஹலோ, இந்த நம்பர் இந்த நான் பிளக்ஸ்ல வந்து இது சொல்றேன் முண்டை, நான் தான் என்ன விஷயம்னு. ஐயா வெளிப்படையா பேசுறேன். ஆமா ஆமா. அவன் சொன்னா நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. 5 பேரா? தம்பி, தலைக்கு 1000 ரூபாய், ரவுண்டா 5000 ரூபாய் வரும். நீ என்ன பாஞ்சாலியாடி? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி. அவன் கொஞ்சம் ரேட்டை குறைங்க அப்படின்னா. என்னடி என்ன கத்திரிக்காய் வியாபாரம் ரேட்டை குறைக்க? ஒரே வார்த்தை சொல்லு, 10 பைசா குறைக்க மாட்டேன். அப்புறம் தொழில குறை இருந்தா கேட்டேன். அதானே, நீ எப்படி தொழில் பண்ணுவ? சரி வாங்கிக்கீங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அட்ரஸ் சொன்னாங்க. என்ன அட்ரஸ்? நீங்களே வந்துருங்க, நாங்க வர முடியாதுன்னா. பத்தியா? அட்ரஸ் சொல்லுப்பா, நான் வந்துடுறேன்னு. ஏதோ ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்கராப்பட்டி தாலுக்கான என்னடி இது போதே சரியில்லாம இருக்கு. டக்குன்னு அட்ரஸ் குழப்பமா இருக்கு. அவன் டக்குன்னு ஓலா ஆட்டோ புக் பண்ணி. வேற ஆட்டோவே உனக்கு இல்லையா? ஓலா ஆட்டோ தான் சரியா வரும். எதுக்கு அந்த ஆட்டோ போறது? அதுக்கு தானே போறேன். அப்புறம் கொண்டு இறக்கி விட்டேன். கரெக்டாங்க பாக்குற கதவை அடைச்சு கிடக்கு. என்னடி இது வர சொல்லிட்டு கதவை சாத்தி கிடக்குது? எங்க போய் தொலைஞ்சாங்க தேடி அப்ப எனக்கு தெரியல. நம்ம யார போய் பாக்குறது இந்த இடத்துல அப்படின்னு டென்ஷன்ல போய் எதுக்கு ஒரு அமுத்தி பாப்போம். காலிங் பெல்ல அவன் போய் டிங் டாங்னு அமுக்கினேன். கதவை திறந்துட்டாங்க. பார்த்தா உள்ளதா இருந்திருக்காங்க. அப்புறம் விளையாடாது. பாக்குறேன் எதுக்க மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்து. 2 பேர் எங்கடி? என்னைய காட்டுல நீ ஆர்வமா இருக்க. என்னடி அப்படி சரியா இருக்க வேணாமா? உள்ள நுழைஞ்ச இந்த ரூமுக்குள்ள இருந்து 2 பேர் வந்துட்டாங்க. கரெக்டா 5 பேர் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். பாக்குறேன் இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வரையா. என்னடி 10 பேர் கணக்கு வருது? நான் டென்ஷன் ஆயிட்டேன். பின்ன சாங்கணும் இல்ல, பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் 10 பேர் இருந்தா நானே யூனிஃபார்ம் தான் ரவுண்டா 10,000 ரூபாய் வரும்ட்டு. நமக்கு கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் தெய்வமா. என்னடி தலைக்கு 1000 கணக்கு. அப்ப 10 பேருக்கு சம்மதிச்சிட்ட. போய் உட்காருங்க. ஒருத்தன் என்ன போவான்னு பேசுறேன். அவட படுக்க வந்தாக்கா மரியாதை பேசுவானே. அவசியம் இல்ல போடா திரும்ப இல்ல. ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டாண்டி. பூட்டி சாவி வெளியே எரிஞ்சிட்டான். என்னடி இது கொடுமை? இது நல்லா வளர்ந்தவன் நம்ம தொர்ராஜ் அந்த மாதிரி இருப்பான். கையெல்லாம் சாப்பிட்டது. கையே அப்படி இருக்கு. நோக்கம் எதுல ஓதுவா? என்னடி விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி கட்டல்ல போய் மல்லாந்துட்டேன். ஏண்டி எரும மாடு உழுவதா ஒரு குப்புற உண்டான பொசிஷனோட மல்லாக்க விழுந்திருக்கா. ஏண்டி மயக்க போட்டு வரீங்க எங்கட விழுதுன்னு பாத்துட்டு அவ்வளவு மல்லாக்க கிடக்குறேன். மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறேன். விஜி கை 2 இழுத்து இப்படி கட்டல்ல கட்டிட்டாங்க. என்னடி இது? கால் 2 இழுத்து இப்படி அகட்டி கட்டிட்டாங்க. வசதியா வச்சிருக்காங்க. இந்த முனிவர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஒரு கவக்கட்டை. அதுல 2 கட்டையை வாங்கி ரெடியா வச்சிருந்திருக்காங்க. ஏண்டி எரும மாடு இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. சரி, நான் மூளை ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்திருக்கேன். ஐயா அம்மா கத்த வேண்டியதானடி. எப்படி கத்துவேன்? வாயில வச்சு அமைக்க இப்படி துணியை சுத்தி வேற இதான் ஐடியா பண்ணிருக்காங்க. மயக்கம் தெளிவிட்டு அப்புறம் செய்யணும். வேற சோகம் தெளிய வச்சு அப்படியே நல்ல துணியை வச்சு அமைக்கிருந்தாலும் பரவாயில்ல. எதை வச்சு அரைச்சாங்க? துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல. அப்புறம் அந்த 10 பேர்ல ஒருத்தர் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு என்னடி இது? அவன் 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருக்கான் போல இருக்கு. அன்னைக்கு இறங்கிருக்கான். ஐயோ, குளிக்கல துவைக்கல. சொல்லாதடி மயக்க வருது. சுப்பவும் முடியல, முழுகவும் முடியும். 2 அதக்கு உள்ள தள்ளிடலான்னு பார்த்தேன். போகல. அதக்கியா? அப்பவும் கடக்கல்ல அப்படி பார்த்தேன். 10 பேர் தானே. சரி, மீறி போனா 15-50 நிமிஷம் தான். நீயாவே கணக்கு போட்டுக்கிற. என்னன்னு அவங்க முகரக்கட்டைய பார்த்தா தெரியாதா? உள்ள இம்புட்டு பான்பராக்கு ஆன்சு குக்காவா கிடக்குது. ஓஹோ, அங்க என்ன இருக்கு? ஒரு முட்டை இருக்கா தெரியாதா? சரி தொலைறான்னு பார்த்தேன். 10 பேரும் வந்தாண்டி. சரி முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம்னு பார்த்தேன். என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வந்தால. ஆமா,
அவன் சுத்தி வந்து டவுசரை தோல்ல போட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரிசையில் அடிக்க. ஏன்டி இதை கோயில்ல பொங்கச்சோரா வாங்குறாங்க, ரவுண்டு கட்டு வராங்க. ஒரு வாரம் வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ, வச்சு செஞ்சாங்க. வச்சு கடைசியில அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதல கழுத்துல கிடக்கிற அப்புறம் புடுங்கி குண்டியில ஒரு மிதிச்சுப்பா தள்ளி விட்டாங்க. தப்பிச்ச பொழைச்சோன்னு நினைச்சு தொழில்னால் லாபம் நட்டம் இருக்கிறது சகசம் தான். ஒரு இடத்துல விட்டா ஒரு இடத்துல பிடிக்க போறோம். ஆமா நான் பண்ண தப்பு ஒத்தையா போன மத்தியா. ஏன்டி இதுக்கெல்லாமா கூட்டணி போட்டு போறது? ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். சரி, அதுக்கு தான் உன்னை கேட்கலாம். அந்த ஒரு வேலை தான் இன்னும் நான் செய்யல. உன் முகர கட்டை பாரு, உன் பக்கத்துல என்ன அதுக்கு போவே. நீ எல்லாம் வந்தீங்கன்னா காசை குமிச்சு போலாம். உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வரலாம். சம்பாரி என்கிட்ட பொம்பளை பாரு, பொம்பளை.